Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து எப்படி நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட கம்ப்யூட்டரை வந்து நெட்வொர்க் பண்ணுறதுன்னு. என்ற லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து 2 கம்ப்யூட்டர்ஸ் எப்படி நெட்வொர்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கு நமக்கு வந்து 2 கம்ப்யூட்டர் நெட்வொர்க் பண்ணுறது நமக்கு நெட்வொர்க் சுவிட்ச் ஒன்று தேவையில்லைங்க. ஓகே, RJ45, அதாவது அது வயரில் ஒரு முனையை இந்த கம்ப்யூட்டர்லேயும் மறுமுனையை மற்ற கம்ப்யூட்டர் நெட்வொர்க் போர்ட் 2லையும் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மளால் நெட்வொர்க் கனெக்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும். அதே கிட்டத்தட்ட ஒரு 50 கம்ப்யூட்டர் நீங்கள் ஒரு கம்பெனியும் நடத்துகிறீங்க, ஒரு 50-100 கம்ப்யூட்டர் உங்களோட கம்பெனியில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண விரும்புகிறீங்க. அந்த டைமில் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் உங்களுக்கு நெட்வொர்க் கனெக்ஷன் கொடுக்கணுன்னா அந்த டைமில் நமக்கு வந்து நெட்வொர்க் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா நெட்வொர்க் சுவிட்ச் ஒன்று தேவை. இப்போ இதுதான் நெட்வொர்க் சுவிட்ச். இது வந்து நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 போர்ட் உள்ள நெட்வொர்க் சுவிட்ச். பார்த்தீங்கன்னா 6 போர்ட் இருக்குது சுவிட்சில். ஓகே, நெட்வொர்க் சுவிட்சில் வந்து இந்த சுவிட்சில் வந்து 6 போர்ட் இருக்குது. இதில் வந்து 6 மெஷின் வந்து நம்மளால் நெட்வொர்க் பண்ணிக்கொள்ள முடியும். இதில் வந்து 6 மெஷின்ஸ் வந்து நம்மளால் நெட்வொர்க் பண்ணிக்கொள்ள முடியும். ரைட்? அப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதில் தான் நம்ம வந்து RJ45 கனெக்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த RJ45 நெட்வொர்க் போர்ட் இந்த இருக்குது. ரைட்? இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து நம்ம ஒரு முனையை கொண்டாந்து நம்மளோட சுவிட்சில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணேன். சரியா? இப்போ எனக்கு நான் 2 கம்ப்யூட்டர்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணல, 6 கம்ப்யூட்டர் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த 6 கம்ப்யூட்டருக்கும் நமக்கு டேட்டா வந்து ஷேர் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு முனையை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு RJ45 கனெக்டர் எடுக்கிறேன். இதை வந்து மற்றதில் வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டே வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வீடியோவில் எடுத்த அதே 2 பிசிஸை தான் நான் இப்போ எடுத்திருக்கேன் இந்த வீடியோஸ்லேயும். ஓகே, இப்போ இந்த லேப்டாப்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து புது லேப்டாப், இது வந்து பழைய லேப்டாப்ஸ். இதுக்கு வந்து பாருங்கள், பழைய லேப்டாப்ஸ்க்கு நமக்கு வந்து நெட்வொர்க்கிங் போர்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்குது, நெட்வொர்க் போர்ட் இருக்குது. ஓகே, அதே புது லேப்டாப்புக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெட்வொர்க்கிங் போர்ட் ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை, யூஎஸ்பி போர்ட் மட்டும் தான் இருக்குது. இப்போ யூஎஸ்பி வழியால் தான் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். இப்போ அதுக்கு நம்ம வந்து அடிஷ்னலாக நமக்கு இந்த அடாப்டரை வாங்கணும். ஓகே, இந்த அடாப்டரை நம்ம பை பண்ணணும். ஓகே, இந்த அடாப்டரை நீங்கள் பை பண்ணணும். ஓகே, இப்போ புதுசாக வர லேப்டாப்ஸ்க்கெலாம் இந்த அடாப்டரை தான் நம்ம பை பண்ணி நம்ம நெட்வொர்க் பண்ணணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா முதல்ல நான் சுவிட்சில் ஃபிக்ஸ் பண்ண ஒரு கேபிளை கொண்டாந்து இதில் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம 2க்கும் வந்து நம்ம தொடர்பை ஏற்படுத்துவோம். எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னா இதுதான் நெட்வொர்க் சுவிட்ச். இப்போ நெட்வொர்க் சுவிட்சில் நான் முதல்ல சொன்ன மாதிரி RJ45 கனெக்டர், இது RJ45 கனெக்டர்ஸ் இதுங்க. இப்போ இதுதான் நம்ம நெட்வொர்க் வயர். இப்போ அது மூலியமாக பாருங்கள், இப்போ சுவிட்சுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நான் வந்து இது 2ஐயும் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ரைட். இப்போ எனக்கு வந்து 2 போர்ட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இன்னொரு கிட்டத்தட்ட இன்னொரு 6 மெஷினுக்கு கனெக்ட் பண்ண முடியும். இது வந்து 8 போர்ட் உள்ள சுவிட்ச். நான் 2 பிசிஸுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இன்னொரு 6 மெஷின்ஸுக்கு கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து இதை வந்து மறுபக்கம் இதை கொண்டு போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேப்டாப்புக்கு வந்து அந்த யூஎஸ்பி இதை கொண்டு போயிட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, மற்றதை கொண்டு போயிட்டு மற்ற கேபிளை கொண்டாந்து இந்த இருக்குது இதை வந்து இங்கே நம்மளோட நெட்வொர்க்கிங் போர்ட்டில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுவோம். பாருங்கள், இந்த இருக்குது தான் நெட்வொர்க்கிங் போர்ட். இதில் கொண்டு போய் இப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபிக்ஸ் பண்ணுவோம். ரைட், இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், 2 சைட்லேயும் பாருங்கள் வேலை செய்யுது. ஓகே, இப்போ சுவிட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பக்கத்து ஒர்க் ஆகுது. பார்த்தீங்கன்னா 2 பக்கட்டும் லைட் எரியுது பாருங்கள். ஓகே, இங்கட்டும் ஒர்க் ஆகுது. ரைட், இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஓகே, இதை வந்து இப்போ நெட்வொர்க் வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு கனெக்ட் பண்ணிட்டோம். சுவிட்சுக்கும் நம்ம நெட்வொர்க் 2 பிசிஸ்க்கு வந்து கனெக்ஷனை கொடுத்துட்டோம். இனி நம்ம லேப்டாப்ஸில் தான் நம்ம வந்து கான்ஃபிகரேஷனை பண்ணணும். இப்போ நம்ம பிசிக்குள்ளே நம்ம வந்து செட்டிங்ஸை பண்ணுவோம். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா
இந்த பிசியில் வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள் நெட்வொர்க் சென்டர் இதுதாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், உங்களுக்கு இன்டர்நெட் மாதிரி ஒரு ஐக்கன் ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் செட்டிங்னு ஒன்று இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து இங்கே போய்ட்டு சர்ச் பார்லேயும் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இதில் போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் பாருங்கள் ஆப்ஷன் இருக்குது, நெட்வொர்க் ஷேரிங் சென்டர்னு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சேஞ்ச் அடாப்டர் செட்டிங், சேஞ்ச் அட்வான்ஸ் ஷேரிங் செட்டிங்னு 2 இருக்குது. இல்லை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்க்கு போங்க. இதில் போயிட்டு இப்போ இது தான் நம்ம இன்டர்நெட் நெட்வொர்க் டிரைவர். இது இன்ஸ்டால் பண்ணதா பண்ணி உங்களோட மெஷினை ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணாட்டி ஒர்க் பண்ணாது. அதை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் அது சரியாக இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்றதை. இதில் போயிட்டு திஸ் பிசி இருக்க பாருங்கள், அதை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள் மேனேஜுக்கு போங்க. ஓகே, ரைட் கிளிக் பண்ணி மேனேஜுக்கு போனீங்கன்னா இதில் பாருங்கள் டிவைஸ் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் நெட்வொர்க் அடாப்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த நெட்வொர்க் அடாப்டர்ஸ் வந்து இந்த நெட்வொர்க் அடாப்டர் கீழே வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து வார்னிங் மெசேஜ், அதாவது இங்கே மஞ்சளில் வந்து ஒரு வார்னிங் மெசேஜ் காட்டியிருந்தால் அந்த டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ண இல்லைன்னு அர்த்தம். அப்போ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறணும். அதான் நம்ம யூஎஸ்பி போர்ட்டில் நான் கனெக்ட் பண்ண அந்த டிவைஸ்க்கான டிரைவர்ஸ். ஓகே ரைட். இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் இந்த டிரைவரை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் விண்டோஸ் அப்டேட் ஒன்று கொடுத்தாவே நீங்கள் அதை வந்து இன்ஸ்டால் ஆயிரும். மோஸ்ட்லி இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆகாட்டி இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறணும். ஓகே ரைட். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். ப்ராப்பராக காட்டினோடனே ரைட் கிளிக் பண்ணியாச்சு. இதில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4 இருக்குது. இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒப்டென் அண்ட் ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இது வந்து நான் இதே ஆப்ஷனில் நம்ம வச்சுக்குவோம். அதாவது நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது 2 PCஸ்னால இது வந்து ஆட்டோமேட்டிக்கலாகவே நம்ம வச்சுக்குவோம். இதே கூட ஒரு 10 மெஷின்ஸை நம்ம கனெக்ட் பண்ணுறோம்னா சுவிட்ச் த்ரூ நம்ம இதில் வந்து நம்ம ஐபி அட்ரஸ் வந்து மேனுவலாக கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரி நான் மேனுவலாக கொடுக்குறது அப்படின்றே காட்டுறேன். இப்போ வந்து இந்த ஐபி அட்ரஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஐபி அட்ரஸ் கிளாஸ் சின்றது தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது 192.168. இப்போ ரேஞ்ச் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுற ரேஞ்ச் வந்து 2 ரேஞ்சிலே ஸ்டார்ட் பண்ணமே, 1 ரேஞ்சிலே ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணுற நேரம் ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் கொடுக்கக்கூடாது. எப்படியுமே 2லேருந்து தான் ஆரம்பிப்போம். 2லேருந்து 254 வரையும் நம்ம எடுக்கலாம். ஓகே, இதுதான் சி அட்ரஸ்ட ரேஞ்ச். அப்போ இதில் வந்து இது வந்து 2னா 2வது மெஷின் வந்து 3 ஆகும், 3வது மெஷின் வந்து 4 ஆகும், அடுத்து 4 ஆகும். அந்த மாதிரி 254 வரையும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து மெஷின்ஸ் வந்து கனெக்ட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு 250 மெஷின்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும் இந்த ரேஞ்ச் மூலியமாக. ஓகே ரைட். ஓகே, இப்போ நான் டிஃபால்ட் கேட்வே வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் 192. இங்கே ஒரு டிஃபால்ட் கேட்வே நீங்கள் கொடுத்துக்கலாம் 168. உங்களோட கேட்வே 1.1 கொடுங்க. டிஃபால்ட் கேட்வே கொடுத்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து 2 PCs மட்டும் இருக்கனால நான் வந்து ஐபி அட்ரஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலே போட்டுக்கிறேன். ஓகே, ஆட்டோமேட்டிக்கலே போட்டுக்கணும். ஆட்டோவாக அதே உங்களுக்கு ஐபி அட்ரஸ் ஒன்று ஜென்ரேட் பண்ணும். அப்போ இதை ஓகே பண்ணுறேன். ஓகே ரைட். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதில் வந்து இந்த ஐபி அட்ரஸை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்கல் வெர்ஷன் கொடுத்துட்டீங்க. நீங்கள் மேனுவல் ஆட் பண்ணுறது சொல்லி தந்துட்டேன். அடுத்து இங்கே பாருங்கள், அடுத்த டேப் இருக்குது ஷேரிங்னு ஒரு சைட். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஷேரிங்கில் வந்து இது 2 வந்து இந்த செக் பாக்ஸ் 2 வந்து டிசேபிளாக தான் இருக்கும். இதை கிளிக் பண்ணி 2 எனேபிள் பண்ணிக்கிறீங்க. எனேபிள் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து இந்த இன்டர்நெட் கனெக்ஷனில் வைங்க. ஓகே, இங்கே நான் வந்து உங்களோட அடாப்டர் ஓகே பண்ணுங்கள். ஓகே, அதாவது உங்களோட புதுசாக யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணுறதுனா இது தேவை, இல்லாட்டி இது தேவையில்லை. இப்போ யூஎஸ்பி டிரைவரோட வர்றதா இருந்தால் இந்த மாதிரி வரும். ஓகே, இதை நீங்கள் இந்த இன்டர்நெட்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ண வேண்டி வரும். ஓகே, இப்போ வந்து இதை ஓகே பண்ணிங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் விஷயம் முடிஞ்சு. ரைட். இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் சேஞ்ச் அடாப்டர் செட்டிங் முடிஞ்சு. அதாவது அலோவ் பண்ணான பீப்புள்ஸுக்கு அடுத்து வந்து ஐபி அட்ரஸை வந்து நீங்கள் மேனுவலாகவோ இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கலாக போடணும். அவ்வளோதான். 2வது விஷயம் அட்வான்ஸ் ஷேரிங் சென்டர். இதுலேயே 2வது விஷயம் வந்து அட்வான்ஸ் ஷேரிங் சென்டருக்கு போகும். இவ்வளோ தான் இந்த விஷயம். இங்கே பாருங்கள், நெட்வொர்க்கிங் ஷேரிங் சென்டரில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு போயிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெனு இந்த
இதுக்கு வந்து நீங்கள் அட்ரஸை வந்து அசைன் பண்ணுறீங்க. அடுத்தது வந்து ஷேரிங் பண்ணுறீங்க. அவ்வளோதான். இந்த 2 செக் பாக்ஸ் வந்து உங்களோட வந்து ஷேரிங் இது செக் பண்ணியிருக்கா நீங்கள் செக் பண்ணுறீங்க. அடுத்தது செய்ய வேண்டிய விஷயம் வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அட்வான்ஸ் செட்டிங்க்கு வாருங்க. வந்தால் இதில் 3 விஷயம் இருக்குது. ப்ரைவேட், கெஸ்ட், ஆல் நெட்வொர்க்ஸ்னு. இதை வந்து ப்ரைவேட்டில் வந்து இதை வந்து இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் பாருங்கள், இதில் வந்து டேர்ன் ஆன் த நெட்வொர்க் டிஸ்கவரி. இது வந்து டேர்ன் ஆன் பண்ணுங்கள். இது டேர்ன் ஆஃப் ஆகிருந்துச்சுன்னா டேர்ன் ஆன் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட். when the network discovery is on this computer, you can see the other network computer devices. ஓகே, இப்போ இன்னொரு நெட்வொர்க் கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணுறணுன்னா இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணணும். அடுத்தது வந்து ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், பிரிண்டர் அண்ட் ஃபைல் அண்ட் பிரிண்டர் ஷேரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நீங்கள் பிரிண்டரை நீங்கள் ஷேர் பண்ணணும் தானே நீங்கள் நெட்வொர்க் பண்ணுற நேரம், அந்த டைமில் வந்து இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆன் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு 10 கம்ப்யூட்டர்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களே. அப்போ ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு பிரிண்டர் ஒன்று இருக்குது. நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எதுவும் பிரிண்டர் ஒன்று எடுக்கணும்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் அலோவ் பண்ணால் தான் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ இந்த ஆப்ஷனை நீங்கள் என்னது அலோவ் பண்ணிக்கிறோம். ஓகே, ரைட். அடுத்தது வந்து கெஸ்ட். ஓகே, கெஸ்ட் ஆஃப் பப்ளிக்னு இருக்குது. இதுலையும் வந்து டேர்ன் ஆன் பண்ணிக்கிறீங்க. திஸ் கம்ப்யூட்டர் கேன் சி இது டேர்ன் ஆன் பண்ணிக்கிறீங்க. ஓகே, அடுத்தது வந்து ஃபைல், டேர்ன் ஆன் த ஃபைல் பிரிண்ட் ஷேர், இதுலையும் டேர்ன் ஆன் பண்ணிக்கிறீங்க. ஓகே, அதே மாதிரி தான் அடுத்தது 3வது ஆப்ஷனில் வந்து என்னன்னா, இது ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். இதில் பாருங்கள், இதில் கொடுத்தா நீங்கள் பப்ளிக், நீங்கள் ஃபோல்டர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுற நேரம் இந்த ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக ஆஃப் ஆகி தான் இருக்கும். இதை ஆன் பண்ணிக்கோங்க. டேர்ன் ஆன் த, அதாவது பப்ளிக் ஃபோல்டர் ஷேரிங்கிற ஆப்ஷன் தான் இதில் 3வது ஆப்ஷன், ஆல் நெட்வொர்க்ஸ். இதை ஆன் பண்ணிக்கிறீங்க. டேர்ன் ஆன் த ஷேரிங் எனிவன் டு த நெட்வொர்க் ஆக்சஸ் ரீட் அண்ட் ரைட் த ஃபைல் பப்ளிக் ஃபோல்டர். அடுத்த வந்து ரெண்டாவது இது ஃபைல் ஷேரிங் கனெக்ஷன் யூஸ் 128 பிட் இன்கிரிப்ஷன், இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கிறீங்க. அடுத்து வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் ஷேரிங்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து பாஸ்வேர்ட் நார்மலாக டேர்ன் ஆன் பண்ணி தான் வரும். நீங்கள் டேர்ன் ஆஃப் பண்ணிக்கிறீங்க பாஸ்வேர்டை. ஏன்னா டேர்ன் ஆஃப் பண்ணாட்டி நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் ஃபைல் ஷேரிங் எல்லாம் பண்ணுறீங்கன்னா பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன்னால உங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. அப்போ இந்த பாஸ்வேர்ட் ஆப்ஷனை வந்து டேர்ன் ஆஃப் பண்ணிக்கிறீங்க. டேர்ன் ஆன் பண்ணாதீங்க, டேர்ன் ஆஃப் பண்ணிக்கிறீங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஷேரபிள் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே, இந்த ஆப்ஷன் எல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு இங்கன்னா சேவ் சேஞ்சஸ்ன்ற ஆப்ஷனை கொடுங்க. நான் ஆல்ரெடி அதை செஞ்சு வச்சனால எனக்கு காட்டுதில்ல பட்டன் கிளிக் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிற நேரம் சேவ் சேஞ்சஸ்ன்ற பட்டன் காட்டு, இதை கிளிக் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். இப்போ இந்த மொதல் விஷயத்தில் வந்து ரெண்டையும் வந்து செஞ்சிட்டீங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்கும் சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்கும் சேஞ்ச் அட்வான்ஸ் ஷேரிங் செட்டிங்ஸும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னா, 3வது விஷயம் செய்ய போறீங்க. என்ன பண்ணணும்னா ஃபயர்வால். இப்போ ஃபயர்வால்னா நம்மளுக்கு வந்து பிசியை வந்து பிசியை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஃபயர்வால்னு ஒருத்தர். அதாவது தேர்ட் பார்ட்டி ஒரு நபர் நம்மளோட பிசிஸை வந்து அக்சஸ் பண்ணுற நேரம் ஃபயர்வால் தான் தடுக்கும். அவர் தான் ப்ரொடெக்ஷனே கம்ப்யூட்டருக்கு. அந்த ப்ரொடெக்ஷனை நம்ம ஆஃப் பண்ணணும். நெட்வொர்க், நம்ம நெட்வொர்க் த்ரூ நமக்குள்ளே கனெக்ட் பண்ணுற நேரம் நம்ம அந்த ப்ரொடெக்ஷனை ஆஃப் பண்ணி தான் நம்மளால் ஷேர் பண்ணிக்க முடியும் ஃபைல்ஸ், இல்லைன்னா ஷேர் பண்ணக்கூடாது. அப்போ இதில் வந்து பாருங்கள், ஃபயர்வால்னு ஒரு ஆப்ஷன் இந்த இருக்குது. ஃபயர்வால் அண்ட் நெட்வொர்க் ப்ரொடெக்ஷன், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இதில் பாருங்கள், இதை டிஃபால்ட்டாக இப்படி டேர்ன் ஆன் பண்ணி தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த நான் டேர்ன் ஆன் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த ஆன் பண்ணி தான் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி இப்படி முதல்ல இதை ஆஃப் பண்ணுங்க. இதெல்லாம் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க. ஓகே, இதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணி போடுங்க. இதை ஆன் பண்ணி வைக்காது. ஓகே, இதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணுங்க. இது டொமைன் நெட்வொர்க் அண்ட் ப்ரைவேட் நெட்வொர்க் அண்ட் பப்ளிக், இது 3ஐயும் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்தது இந்த மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் ஃபயர்வால், இதுகளையும் ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஆஃப் பண்ணால் தான் நம்மளால் ஃபைல் ஷேரிங் எல்லாம் பண்ண முடியும். ஓகே, இதை வந்து செஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ ஃபயர்வாலை ஆஃப் பண்ணணும், 3வது விஷயம். ரைட். இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு விஷயம் இருக்குது. இதில் செய்கிறதுக்கு வந்து நம்ம விண்டோஸ் மெஷின்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணுற நேரம் நமக்கு வந்து ஒரே மாதிரி அக்கௌண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். இந்த மெஷின்ஸில் என்ன மாதிரி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி அக்கௌண்ட் அந்த மெஷின்லேயும் க்ரியேட் பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து நெட்வொர்க் பண்ண முடியும். அதாவது வந்து யூசர் அக்கௌண்ட் வந்து ஒரே மாதிரி க்ரியேட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த மெஷினில் வந்து ஒரு யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவோமே. இப்போ யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற நேரம்
எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா, நான் செட்டிங்ஸ்க்கு போவேன். செட்டிங்ஸில் போயிட்டு இதில் பாருங்கள் அக்கௌண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபேமிலி ஓ அதர் யூசர்னு ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆல்ரெடி 2 அக்கௌண்ட் என் மெஷின்ஸில் இருக்குது. இப்போ நான் வந்து இன்னொரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன். இதை வந்து இந்த இருக்குது add someone else to the PCன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுற நேரம் இப்போ புதுசாக நம்ம விண்டோஸ் மெஷின்ஸ் எல்லாம் வந்து நம்ம இது பண்ணுற நேரம் இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் உங்களுக்கான அட்ரஸை வந்து என்டர் பண்ணுறது தான் இருக்குது இந்த இதில். ஓகே, இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் செய்கிற நேரம் நான் இந்த லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருந்தேன். உங்களுக்கு வந்து ஹாட்மெயில் அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்கோம். அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை, அதை ஸ்கிப் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவில் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்கள், நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே ரைட். இப்போ இதில் வந்து நம்மளோட பிசியில் வந்து யூசர் நேம் ஒன்று கொடுப்போம். நம்ம கொடுப்போம், இப்படி கொடுப்போமே, நீ ஒன்று கொடுப்போமே, கொடுத்துட்டு பிசின்னு சொல்லி கொடுப்போமே, பிசி 1 கொடுப்போமே, இப்படி கொடுப்போம், பிசின்னு கொடுப்போம். ஓகே, இப்போ இங்கே நான் வந்து பாஸ்வேர்ட் நம்ம கொடுக்குற நேரம் அந்த பிசிக்கு வந்து நம்ம வந்து ஒரு செக்யூராக பாஸ்வேர்டாக கொடுக்கணும். இப்போ நான் வந்து ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கொடுக்குறேன். இப்போ அதாவது யூஸ் பண்ணுற நேரம் @சைனை யூஸ் பண்ணி செய்யுங்க. இப்போ நம்ம செக்யூர் பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து செக்யூர் பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துட்டேன். இப்போ ரெண்டாலையும் செக்யூர் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ செக்யூரிட்டி கொஷன்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். இந்த செக்யூரிட்டி கொஷன் வந்து நீங்கள் ஞாபகத்துக்குள்ள வச்சிருக்க செக்யூரிட்டி கொஷனாக நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ செக்யூரிட்டி கொஷன் வந்து இதை செலக்ட் பண்ணுவோம். வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் பேட் நேம்? நான் டாக்னு கொடுக்குறேன். ரெண்டாவது வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன். வாட் இஸ் யுவர் ஓல்டஸ்ட் கசின் நேம்னு சொல்லி இதை நான் வந்து ராம்னு கொடுக்குறேன். இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிறேங்க. நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டு அப்படி இப்படி மறந்துட்டிங்கன்னா இந்த செக்யூரிட்டி கொஷன்ஸ் கேட்பாங்க மைக்ரோசாஃப்டால். அடுத்தது வந்து 3வது ஆப்ஷன் கேட்குறாங்க, வாட் இஸ் யுவர் சைல்ட்ஹுட் நிக் நேம்? ஓகே, சைல்ட்ஹுட் நிக் நேம் நான் வந்து இதை கொடுக்குறேன். வந்து நான் வந்து நேம் கொடுக்குறேன், இப்படி கொடுத்துருவேன். ஓகே, சிம்பிளாக நமக்கு ஞாபகத்தில் வச்சுக்கக்கூடிய செக்யூரிட்டி கொஷன்ஸ் தான் இதுதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தா அந்த எங்களோட யூஸ் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி முடிஞ்சிருச்சு. ஓகே, நம்மளோட யூஸ் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி முடிஞ்சிருச்சு. இப்போ பிசி 1ல் இந்த அக்கௌண்ட் நான் க்ரியேட் பண்ண இதே நேமில் க்ரியேட் பண்ண மாதிரி, இப்போ கோபிநாத் பிசின்னு க்ரியேட் பண்ண மாதிரி இதே நேமில் வந்து உங்களுக்கான பிசி 2லையும் க்ரியேட் பண்ணணும். ஓகே, இதே நேமில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பிசி 2லையும் க்ரியேட் பண்ணணும் இதே நேமில். அப்படின்னா தான் அது நமக்கு நெட்வொர்க் வந்து கனெக்ட் ஆகும். ஓகே, இதே நேமில் க்ரியேட் பண்ணி இதில் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டு வந்து அதுலேயும் கொடுக்கணும். ஓகே, டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தீங்கன்னா ஒர்க் பண்ணாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதில் வந்து 3வது விஷயம், அடுத்த விஷயம் செய்ய போகிறோம். அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் சிஎம்டி கமாண்ட் ஒன்று டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஐபி கான்ஃபிக்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு இந்த மெஷின்ட ஐபி அட்ரஸை பார்ப்போம். இப்போ பாருங்கள், இது ஆட்டோமேட்டிக்கலாக நமக்கு ஐபி அட்ரஸ் வந்து இந்த இதுதான் ஐபி அட்ரஸ். இந்த மெஷின்ட ஐபி இது ஆட்டோவாக நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகி கொடுத்துருக்கு, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்தனால. இதே நீங்கள் வந்து ஐபி அட்ரஸ் கொடுத்துருந்தீங்கன்னா ரேஞ்சை வந்து காட்டும். நீங்கள் ஆட்டோவாக கொடுத்தனால இந்த ரேஞ்சு தான் உங்களுக்கு ஐபி அட்ரஸ் காட்டுது. இதுவும் சப்நெட் மாஸ்க் உங்களுக்கு ஆட்டோவாக உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகி கொடுக்குது, இந்த மாதிரி காட்டுது. ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே செட்டிங்ஸை வந்து நம்ம பிசி 2லையும் செய்ய போகிறோம். ஓகே, நம்மளோட நெட்வொர்க்கில் வந்து ஐபி அட்ரஸ் கணக்காக ஒர்க் பண்ணி தான் ஐபி அட்ரஸ். இது வந்து ஒரு யூனிக் அட்ரஸ். ஓகே, இப்போ இந்த அட்ரஸில் தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட நேஷன் ஐபி அட்ரஸ் இதுதான். இதில் தான் நம்ம நெட்வொர்க் வந்து பண்ண போகிறோம். ஓகே ரைட். இப்போ இதை அப்படியே வச்சுட்டு நம்ம பிசி 2க்கு போவோம். இப்போ பிசி 1ல் செஞ்ச விஷயத்தை நம்ம பிசி 2ல் நம்ம செய்ய போகிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம், அந்த இருக்க இன்டர்நெட் ஷேரிங் சென்டர் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு போங்க.
நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் ஷேரிங் சென்டர் செட்டிங்ஸ் இதுக்கு போயிட்டு இதில் போயிட்டு பாருங்க, கீழே பாருங்க நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இதில் முதல்ல மாதிரி சேஞ்ச் அடாப்டர் செட்டிங், அட்வான்ஸ் சேஞ்ச் அடாப்டர் செட்டிங் ரெண்டு விஷயம் இருக்கு. அதே மாதிரி தான் இதுலையும் போயிட்டு இது இன்ஸ்டால் ஆகாட்டி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேங்க. இந்த டிரைவர் இன்ஸ்டால் ஆகாட்டி அதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஐபி வெர்ஷன் 4 இதில் போயிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்கல் இதில் செக் ஆகிருக்கான்னு பாருங்க. ஓகே, இல்லைட்டா நீங்கள் உங்களுக்கு வேணும்னா மேனுவல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இது செக் ஆகிருக்கான்னு பாருங்க. அடுத்தது வந்து இது முடிச்சதுக்கப்புறம் ஷேரிங்கில் போயிட்டு இது ரெண்டையும் அலோவ் பண்ணுங்க. இது ரெண்டும் இப்போ அலோவ் பண்ணுங்க. இந்த மாதிரி அலோவ் பண்ணிக்கிறேன். இது வந்து டிஃபால்ட்டாக வந்து ஆஃப் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் நெட்வொர்க் கனெக்ட் பண்ண இது ரெண்டையும் அலோவ் பண்ணணும். அலோவ் பண்ணதுக்கப்புறம் ஓகே பண்ணுங்க. இவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். சரியா? இப்போ அடுத்த விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை க்ளோஸ் பண்ணிட்டு சேஞ்ச் அட்வான்ஸ் ஷேரிங் சென்டரில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரைவேட், கெஸ்ட் அண்ட் ஆல் நெட்வொர்க்ஸ்னு 3 விஷயம் இருக்கு. இதில் ப்ரைவேட்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு வந்து இதில் வந்து டர்ன் ஆன் த நெட்வொர்க் டிஸ்கவரி. ப்ரைவேட்டில் வந்து வென் த நெட்வொர்க் டிஸ்கவரி இஸ் ஆன் இந்த இது இருக்குது. இந்த ஆப்ஷனில் வந்து டர்ன் ஆன் பண்ணிக்கிறீங்க. இது டிஃபால்ட்டாக டர்ன் ஆஃப் பண்ணி தான் வரும். நீங்கள் டர்ன் ஆன் பண்ணிக்கிறீங்க இந்த அண்டர் த ப்ரைவேட்ன்ற கேட்டகரியில். அடுத்த ஃபைல் ஷேரிங், ஃபைல் அண்ட் பிரிண்டர் ஷேரிங்ன்றதையும் ஆன் பண்ணிக்கிறீங்க. அப்படின்னா தான் நீங்கள் வந்து நெட்வொர்க் த்ரூ பிரிண்டர்லாம் ஷேர் பண்ணிக்க முடியும். ஓகே, நீங்கள் பிரிண்டர் யூஸ் பண்ணுற நேரம் நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணாதான். ஓகே, இது ஆல்ரெடி நான் என்கிட்ட PC 1லேயும் வழங்கப்படுத்தினேன். இப்போ இதை வந்து நான் வந்து முடிச்சிட்டேன். ரெண்டாவது கெஸ்ட் இதுலையும் வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா டர்ன் ஆன் த டிஸ்கவரி இதில் வந்து ஆன் பண்ணிக்கிறீங்க. இதையும் டர்ன் ஆன் பண்ணிக்கிறீங்க. டர்ன் ஆன் த நெட்வொர்க் டிஸ்கவரி இதை ஆன் பண்ணிக்கிறீங்க. ஃபைல் அண்ட் பிரிண்டர் ஷேரிங் ஆப்ஷனில் கீழே டர்ன் ஆன் த ஃபைல் அண்ட் பிரிண்டர் ஷேரிங் இந்த ஆப்ஷனையும் ஆன் பண்ணிக்கிறீங்க. இது ரெண்டையும் ஆன் பண்ணிக்கிறீங்க. சரி, இது ரெண்டும் முக்கியம். அடுத்தது ஆல் நெட்வொர்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதில் வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் இதில் பாருங்க டர்ன் ஆன் த ஷேரிங் ஸோ எனி ஒன் வித் த நெட்வொர்க் கேன் ஆக்சஸ் ரீட் அண்ட் ரைட் த ஃபைல் வித் த பப்ளிக் ஃபாலோ. அப்போ இந்த ஆப்ஷன் முக்கியம். இந்த ஆப்ஷனால் நீங்கள் ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஃபைல் ஷேரிங் வந்து பண்ண முடியும். ஒரு ஃபைல் ஒன்று ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணலாம் முடியும் இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணால் தான். அப்போ இந்த ஆப்ஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க. ரைட். அடுத்தது வந்து ஃபைல் ஷேரிங் கனெக்ஷனில் வந்து இதை வந்து நீங்கள் இது டிஃபால்ட்டாக வரும். இல்லைன்னா நீங்கள் எனேபிள்னு இது காட்டுச்சுன்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கிறீங்க. ரைட். அடுத்தது மற்றதெல்லாம் நீங்கள் டர்ன் ஆன் பண்ணது தான் வந்திருக்கு. மற்ற எல்லாமே நீங்கள் டர்ன் ஆன் பண்ணணும். டர்ன் ஆஃப் பண்ணுற ஒரே விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் ஷேரிங்ன்ற ஹெட்டிங்கு கீழே நீங்கள் வந்து ஃபைல் ஷேரிங்லாம் பண்ணுற நேரம் பாஸ்வேர்ட் ஆன் ஆகி தான் இருக்கும். இதை நீங்கள் ஆஃப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா அது வந்து பாஸ்வேர்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ நான் வந்து இதில் வந்து டிஃபால்ட்டாக ஆன் ஆகி தான் வரும். நீங்கள் இதோ இந்த அட்வான்ஸ் செட்டிங் ஷேரிங்கில் போகிற நேரம் இதை வந்து ஆஃப் பண்ணிக்கிறீங்க. டர்ன் ஆஃப் த பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் ஷேரிங்கை வந்து ஆஃப் பண்ணிக்கிறீங்க. அப்படின்னா தான் நமக்கு வந்து ஃபைல் வந்து ஷேர் பண்ணுற நேரம் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் கேட்குறது. இந்த செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் சேவ் சேஞ்சஸ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோ செட்டிங்ஸு நீங்கள் செஞ்ச அவ்வளோ அட்வான்ஸ் செட்டிங்கையும் நீங்கள் சேவ் பண்ணிக்கிறீங்க. இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். ஓகே, இப்போ நான் வந்து சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்கும் பார்த்தோம், சேஞ்ச் அட்வான்ஸ் ஷேரிங் சென்டர் செட்டிங்ஸும் பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்தது செய்ய வேண்டிய விஷயம் நம்ம ஃபயர்வால்னு ஒருத்தர். ரைட். இப்போ ஃபயர்வால் தான் நம்மளோட மெஷின்ஸில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ஒருத்தர். இவரில் தான் நம்ம ஹேக்கர்ஸ் எல்லாம் நம்மளோட மெஷின்ஸில் வந்து ஏதாவது ஹேக் பண்ணணும்னா இந்த ஃபயர்வாலை வந்து நம்ம ஃபயர்வால் தான் தடுப்பார். அவரை நம்ம ஆஃப் பண்ணால் தான் எந்த வேலையும் செய்யலாம். இப்போ ஃபைல் ஷேரிங் பண்ணுறதா இருந்தாலும் ஃபயர்வாலை ஆன் பண்ணி வச்சுருந்தா ஃபைல் ஷேரிங் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு ப்ரொடெக்ஷன். நம்ம மெஷினில் இன்னொரு நபர் வந்து உள்ளே நுழைய முடியாத ஒரு ப்ரொடெக்ஷன் தான் ஃபயர்வால்ன்ற ஒருத்தர். இப்போ வந்து இதில் போயிட்டு ஃபயர்வாலை போயிட்டு ஃபயர்வால் அண்ட் நெட்வொர்க் ப்ரொடெக்ஷன்றது கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு நீங்கள் டொமைன் நெட்வொர்க்கில் டிஃபால்ட்டாக வந்து இது வந்து ஒன் ஆகி தான் இருக்கும். இது ஒன் ஆகி தான் இருக்கும் உங்களுக்கு. நார்மலாக இது ஒன் ஆகி தான் இருக்கும். அப்படி இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது ஆஃப் ஆயிடும். இப்போ இதே மாதிரி டொமைன் நெட்வொர்க்கையும் ஆஃப் பண்ணணும், ப்ரைவேட் நெட்வொர்க்கையும் ஆஃப் பண்ணணும், பப்ளிக் நெட்வொர்க்கையும் ஆஃப் பண்ணணும். இதை அப்படியே நீங்கள் ஆஃப் பண்ணணும். ஓகே, இது அவலத்துலேயும் நம்ம என்ன செய்யணும்னா
நீங்கள் இதில் உள்ள அவ்வளோ ஃபயர்வாலையும் நீங்கள் ஆஃப் பண்ணணும். ஓகே, ஆஃப் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஃபைல் ஷேரிங் பண்ண முடியும். அப்போ டொமைன் நெட்வொர்க் ப்ரைவேட் இது அப்படியே இப்படி தான் இருக்கும், ஒன் ஆகி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒன் ஆகி தான் இருக்கும். என்ன பண்ண போறீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன் ஆகி தான் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் ஓகே, இவ்வளோதான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ரைட், இப்போ நீங்கள் ஃபயர்வால் செட்டிங்கையும் முடிச்சிட்டீங்க. இப்போ அடுத்த விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம யூசர் அக்கௌண்ட். இப்போ நம்ம யூசர் அக்கௌண்ட் நம்ம பிசி 1ல என்ன கிரியேட் பண்ணணுமோ அதே பேரில் வந்து இங்கே அக்கௌண்ட்டை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் பண்ணுறேன், எப்படி கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு வந்து நான் இதில் சொல்லி கொடுத்த மாதிரியே எங்கே நான் போயிட்டு செட்டிங்ஸ்னு சொல்லி போயிட்டு டைப் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபேமிலி அண்ட் அதர் யூசர்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆட் சம்மன் எல்ஸ் பிசின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். இப்போ இதில் போயிட்டு அதே பேர் நான் என்ன கொடுத்தேன், கோபிநாத் பிசின்னு கொடுத்தேன். ஓகே, டபுள் செக் பண்ணுங்க உங்களுக்கு சரியாக அந்த நேம் கொடுத்தீங்கன்னா இல்லையான்றது. ஓகே, அப்படின்னா தான் அது வந்து சரியாக அந்த நெட்வொர்க் வந்து ஒர்க் பண்ணும். ஓகே, இல்லைனா அது வந்து சரியாக உங்களுக்கு ஒர்க் பண்ணாது. சரியா, இப்போ நான் வந்து அதை செக் பண்ணிக்கிறேன் ஒருத்தரும். ஓகே, அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம கொடுத்த பாஸ்வேர்ட் அதே பாஸ்வேர்ட் கொடுக்கணும். இதே பேர்ல தான் நான் கிரியேட் பண்ணேன். இதை வந்து சரியா நீங்க கொடுக்கணும். ஓகே, அடுத்தது வந்து நம்ம இங்க கொடுக்குறது செக்யூரிட்டி கொஸ்டின். செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து நம்ம இந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம பாஸ்வேர்டு எதுவும் மறந்துட்டோம்னா ரிகவரி பண்றதுக்கான உங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கக்கூடிய செக்யூரிட்டி கொஸ்டினை என்ன செலக்ட் பண்ணிக்கிறேன். அது இந்த மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை நீங்க பார்த்து நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொடுக்குறதே நீங்க கொடுக்க தேவையில்ல, நீங்க பார்த்து செக் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். இதை பாருங்க, அதே பேர்ல நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் அதே பேர்ல யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஓகே, இந்த யூசர் அக்கௌண்ட் வந்து யூசர் அக்கௌண்ட் நேமும் பாஸ்வேர்டும் அதே மாதிரி பிசி 1ல எப்படி கிரியேட் பண்ணணுமோ அதே மாதிரி பிசி 2ல கிரியேட் பண்றேன். இது முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இங்கே வந்து முதல்ல மாதிரி சிஎம்டின்ற கமாண்ட் எடுத்து இங்கே ஐபி கான்ஃபிக்ன்றதை டைப் பண்ணி நமக்கான ஐபி அட்ரஸ் இது வந்து நமக்கு டிஃபால்ட்டாக ஐபி அட்ரஸ் வந்து இதுதான் ஐபி அட்ரஸ் வந்து வரும். நமக்கு வந்து டிஃபால்ட்டாக வர ஐபி அட்ரஸ் உங்களுக்கு மேனுவலாக கொடுக்குறேன்னா மேனுவலுக்கான ஐபி அட்ரஸ் இங்கே ஆட் ஆகும். டிஃபால்ட் ஐபி அட்ரஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து இங்கே பிங் 160.9.254.1.235 இது அப்படியே பிங்னு ஒரு கமாண்ட் ஒன்று டைப் பண்ணிட்டு இதை அப்படியே டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. இதில் வந்து 4 packet sentன்னு வரணும், ரிசீவ் 4 packetன்னு வரணும். இப்படி வந்துச்சுன்னா நம்ம நெட்வொர்க் வித்தவுட் எந்த லாஸ் 0% வந்துச்சுன்னா இந்த நெட்வொர்க் வந்து சக்ஸஸாக ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ இப்படி தான் நம்ம கொடுத்துக்கணும். இந்த நெட்வொர்க் வந்து சரியாக ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, 4 packet send 4 packet ரிசீவ்னா அப்போ இந்த நெட்வொர்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு நம்ம நினச்சிக்கணும். ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை, நெட்வொர்க் வந்து சக்ஸஸாக ஒர்க் பண்ணுது. இப்போ நம்ம பார்ப்போம் பிசி 2ல உள்ள பிசி 2ல தானே நம்ம இருக்கோம். பிசி 1ஐ நம்ம வந்து பிசி 1ல உள்ள ஐபி அட்ரஸ் இதில் பிங் பண்ணி பார்ப்போம் நமக்கு கனெக்ட் ஆகுதா இல்லையா. அப்போ அதை வந்து பிங் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து இப்போ வந்து பிங் இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி பிசி 1ல வந்து ஐபி கான்ஃபிக்னு சொல்லி நம்ம டைப் பண்ணோம். அப்போ அதில் பிசி 1ல ஒரு ஐபி அட்ரஸ் வந்துச்சு. இப்போ அதில் வந்து நம்ம வந்து பிங் பண்ணி நான் டெஸ்ட் பண்ணலை இதை, ஏன்னா இதே மாதிரி தான் பிங் பண்ணி டெஸ்ட் பண்ணி இதே மாதிரி தான் வரும், ஏன்னா அது ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ பிசி 1ல உள்ள ஐபி அட்ரஸ் இதை டைப் பண்ணும். பிசி 1 ஐபி அட்ரஸ் வந்து இதை பார்ப்போம். மெஷின் என்ன இருக்கு. ஓகே, 154.254.3.212 என்ன பண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு பிசி 1 வந்து பிங் ஆகுது. அப்போ
நம்மளுக்கான நெட்வொர்க் 2 மெஷினுக்குள்ள நெட்வொர்க் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நான் பிசி 1 வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன் பிசி 2ல இருந்து பிசி 1 செக் பண்ணி பார்த்தேன். பிசி 1ல உள்ள டேட்டாஸ் வந்து சக்ஸஸாக வந்து பிசி 2க்கு வந்து அக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. இப்போ நம்ம மற்ற பக்கம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பிசி 2ல இருந்து பிங்க் பண்ணி பார்க்கணும், பிசி 1ல இருந்து பிங்க் பண்ணி பார்க்கணும் பிசி 2. பிசி 2ல இருந்து பிசி 1 பிங்க் பண்ணி பார்த்தோம். இனி பிசி 1ல இருந்து பிசி 2 பிங்க் பண்ணி பார்ப்போம். இப்போ பிசி 1ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பிங் நம்ம பிசி 1 ஐபி அட்ரஸை முதல்ல பிங்க் பண்ணுவோம். நம்ம அதில் பிங்க் பண்ணி காட்டல. 254.3.212. இப்போ இந்த ஐபி அட்ரஸ் வந்து பிங் ஆகுது பாருங்க, சக்சஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பிசி 2 ஐபி அட்ரஸை வந்து பிசி 1ல இருந்து நான் பிங் பண்ண போறேன். ஓகே, இப்போ பிசி 2 ஐபி அட்ரஸ் என்னன்றது பார்ப்போம். ரைட், இப்போ அந்த அட்ரஸை வந்து எப்படி பிங் பண்ணி பார்க்குறது? பிங் பிசி 2 ஐபி அட்ரஸ் இங்கே டைப் பண்ணுங்க. டாட் ரைட், இப்போ என்டர் பண்ணுங்க. இப்போ பாருங்க, இதுவும் இந்த 4 packets வந்து sent and 4 packet received successfully. அப்போ நம்மட பிசி 1 நெட்வொர்க்கும் ஓகே, பிசி 2 நெட்வொர்க்கும் ஓகே. நான் பிசி 1ல இருந்து பிசி 2 ஐபி அட்ரஸை வச்சு பிங்க் பண்ணி பார்த்தேன், அது ஒர்க் ஆகுது. பிசி 2ல இருந்து பிசி 1 நான் பிங்க் பண்ணி பார்த்தேன், அது ஒர்க் ஆகுது. இப்போ நமக்கு நெட்வொர்க்கிங் வந்து ரெண்டு மெஷினும் சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிருக்குன்றதை இதில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, ரைட். இப்போ நம்ம ஒரு ஃபைல் ஷேரிங் ஒன்று பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து எப்படி ஃபைல் ஷேரிங் பண்ணுறதுன்றதையும் பார்ப்போம். ஓகே, ரைட். இப்போ வந்து இப்போ ஃபைல் ஷேரிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் பிசி 2ல ஃபைல் ஷேர் பண்ணுறேன், அந்த ஃபைலை எப்படி பிசி 1ல நம்ம பார்க்குறதுன்றதை பார்ப்போம். இப்போ பிசி 2ல நான் ஃபைல் ஷேர் பண்ண போகிறேன், அதை வந்து பிசி 1ல எப்படி எடுக்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போ இந்த வெட்டிங்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு பாருங்க, இதை நான் ஷேர் பண்ண போகிறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு இதில் பாருங்க ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் ஷேரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதை கிளிக். இதில் போய் ஷேர்ன்றத பட்டனை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ட்ராப் டவுனில் எவ்ரி ஒன் கொடுத்துட்டு ஆட் பண்ணுங்க. எவ்ரி ஒன் கொடுத்து ஆட் பண்ண ஆட் ஆயிரும். ரீட் மட்டும்தான் இருக்கு, ரீட் அண்ட் ரைட் பெர்மிஷன் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்க. டன் பண்ணிங்கன்னா ஷேர் ஆயிடும். அடுத்தது அட்வான்ஸ் ஷேரிங்னு ஒன்று இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஷேர் திஸ் ஃபோல்டர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பெர்மிஷனை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து ஃபுல் கண்ட்ரோல் எல்லாத்தையும் இப்படி செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகே, அப்ளை கொடுங்க, அப்ளை பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணுங்க. இந்த ஃபைலை நான் ஷேர் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம எனக்கு இன்னொரு ஃபைல் ஷேர் ஆகணும்னா நான் வந்து வேற ஒரு ஃபைல் ஷேர் பண்ணுறேனே, இதில் போயிட்டு நான் வந்துட்டு இந்த பேங்கிங்ன்ற ஃபைலை ஷேர் பண்ணுவோம் இ டிரைவ்ல. இதையும் வந்து ரைட் கிளிக் பண்ணியாச்சு, ப்ராப்பர்ட்டிஸ், ஷேர்ன்ற பட்டனை கிளிக் பண்ணியாச்சு. இதில் ஒரு ட்ராப் டவுன் எவ்ரி ஒன் கொடுத்தா எவ்ரி ஒன் தான் கொடுக்கணும். நம்ம கொடுத்து ஆட் பண்ணிட்டு இங்கே ரீட் அண்ட் இந்த எவ்ரி ஒன்ல ரீட் அண்ட் ரைட்டை செலக்ட் பண்ணி ஷேர் பண்ணு. அப்படின்னா தான் ரீட் பண்ணவும் முடியும், ரைட் பண்ணவும் முடியும். ஓகே, அடுத்தது வந்து திரும்ப அட்வான்ஸ் ஷேரிங்ல திரும்ப போயிட்டு இதை வந்து நம்ம பெர்மிஷனை வந்து கிராண்டட் பண்ணணும். எல்லாம் ஆல் பெர்மிஷனை கிராண்டட் பண்ணணும். அவ்வளோதாங்க, இவ்வளோதான் நீங்கள் செஞ்சிட்டீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. நம்ம இதை வந்து நம்ம வந்து எங்கே பார்க்கணும்னா அப்போ நம்மளோட பிசி 1ல எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இப்போ நம்ம பிசி 2ல ஷேர் பண்ணதை பிசி 1ல பார்க்குற நேரம் நம்ம வந்து இதில் எக்ஸ்ப்ளோரரில் பாருங்க நெட்வொர்க்கிங்னு ஒருத்தர் இருக்கா, நெட்வொர்க். இப்போ இது வந்து நம்மளோட நெட்வொர்க் தான் காட்டுது, நம்மளோட பிசி நெட்வொர்க். இப்போ நம்மளோட பிசி நெட்வொர்க் தான் காட்டுதுங்கன்னு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்த மெஷின் நெட்வொர்க் ஐபி அட்ரஸ் என்னது. இப்போ நான் வந்து இங்கே போயிட்டு ரன்ல போயிட்டு இப்போ நம்ம வந்து ரன் எடுக்கிறேன். ரன்ல போயிட்டு நம்மளோட பிசி 2 ஐபி அட்ரஸ். இப்போ நம்ம பிசி 2ல வந்து ஃபைல் 2 ஷேர் பண்ணியிருக்கோம், அது பிசி 1ல பார்க்க நேரம் அந்த ஐபி அட்ரஸை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து
இந்த ரன்ல வந்து அந்த லொகேஷனை வந்து இப்படித்தான் நம்ம ஆட் பண்றது. இந்த மாதிரி உங்களுக்கு / இந்த மாதிரி அடிச்சுட்டு உங்களோட PC2 IP அட்ரஸ் PC2 IP அட்ரஸ் 192.164.235 இதை டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா நீங்க ஷேர் பண்ண ஃபைல்ஸ். ஓகே, நீங்க ஷேர் பண்ண ஃபைல்ஸ் பாருங்க, இந்த வந்துச்சு. ஓகே, நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன். ஓகே, இப்போ வந்துச்சு. இப்போ நான் கடைசியாக செஞ்சேன்னா இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணேன், இந்த வந்துச்சு. இது இந்த உங்களுக்கு ஃபைல்ஸ் வந்து வந்துருச்சு. வெட்டிங் ட்ரெஸ் ஷேர் பண்ணியிருக்கேன், பேங்கிங் இந்த அவ்வளோ ஃபைல்ஸை இங்கே நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ரைட், இதே மாதிரி தாங்க நீங்கள் PC2லையும் போயிட்டு இந்த ஐபி அட்ரஸை வந்து நீங்கள் இந்த ரன்ல போயிட்டு என்னோட PC1 IP அட்ரஸை வந்து வந்து இந்த மாதிரி // அடிச்சு பிங் பண்ணி அந்த லொகேஷன் எடுத்து இந்த மாதிரி பிங் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஷேரிங்ல வந்து இந்த வந்துருச்சு. இந்த வந்துருச்சு. இதுதான் உங்களோட PC2. அந்த PC2ன்ற நேமே நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இவ்வளோ தாங்க செய்ய வேண்டிய விஷயம். இதே மாதிரி தான் நீங்கள் PC2ல போயிட்டு ஒன்றுமே இல்லை, ஆனால் ரன் கமாண்டில் வந்து இதில் இப்போ PC1ல வந்து இப்போ ஒரு 2 ஃபைல் அப்படி ஷேர் பண்ணுற இதை ASC3 வந்து ஷேர் பண்ணுறதா இருந்தால் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஷேரிங் ஆப்ஷனில் போயிட்டு நான் கிளிக் பண்ணிட்டு எவ்ரி1ன்ற பெர்மிஷனை கொடுத்துட்டு ஆட் பண்ணிவிட்டு ரீட் அண்ட் ரைட்ன்ற பெர்மிஷனை கொடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டோம்னா இது ஷேர் ஆகிடும். இப்போ இதில் போயிட்டு அடுத்த விஷயம் வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப இதில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஷேரிங்கில் போயிட்டு அட்வான்ஸ் ஷேரிங்கில் போயிட்டு பெர்மிஷனில் வந்து நீங்கள் ஆல்ன்றது அவ்வளோத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபைல் வந்து PC1ல வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் PC2ல போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி PC1 IP அட்ரஸை வந்து இந்த மாதிரி ரன்ல போயிட்டு ரன் கமாண்டில் போயிட்டு இந்த மாதிரி இந்த இதில் போயிட்டு ரன்ன்ற கமாண்டை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ரன்ன்ற கமாண்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து // அடிச்சுட்டு PC1 IP அட்ரஸை வந்து PC2ல டைப் பண்ணிப்பாங்க. இவ்வளோ தாங்க நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். ஓகே, இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. Thank you for watching.